இன்று 27/1/2026 விசுவாவசு வருடம் தை 13 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை நவமி திதி மாலை 4:57 மணி வரை. அதன்பின் தசமி திதி. பரணி நட்சத்திரம் காலை 9:20 மணி வரை. அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மதியம் 2:59 மணி வரை. கன்னி, அதன்பின் துலாம். பொது கார்த்திகை விரதம், முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:11 மணி. சந்திர உதயம் மதியம் 12:42 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 1:49 மணி. மேஷராசி அன்பர்களே, எடுக்கும் வேலை நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். மதியம் வரை உங்கள் வேலைகளில் இழுபறியான நிலை இருந்தாலும் அதன்பின் சரியாகும். ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மதியம் வரை அலைச்சல் செலவு என்று ஏற்பட்டாலும் அதன்பின் நிலைமை சரியாகும். திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் அடைவீர். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். மனக்குழப்பம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவதால் எடுத்த வேலை வெற்றியாகும். மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள். மதியத்திற்கு மேல் செலவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசர வேலை வந்து அலைக்கழிக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும். கடகராசி அன்பர்களே, நினைப்பதை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் வரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். கொடுத்த பணம் வசூலாகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். புதிய முயற்சி வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும். திட்டமிட்டு செயல்பட்ட எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். பணியாளர் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். புதியவர்களிடம் எச்சரிக்கை அவசியம். கன்னிராசி அன்பர்களே, மதியம் வரை வேலைகளில் குழப்பம், வருமானத்தில் தடை இருக்கும். அதன்பின் நிலைமை சீராகும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, முயற்சியில் எதிர்பாராத தடை உண்டாகும். வரவு இழுபறியாகும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. காலையில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பொருளாதார நெருக்கடி விலகும். செயல்களில் கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். எதிலும் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். உடல்நிலை சீராகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். வழக்கு சாதகமாகும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும்.
பிறரை அனுசரித்து சென்று வேலையில் லாபம் காண்பீர். தனுசு ராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர். எதிர்ப்பு விலகும். தெய்வ பலத்தால் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கு சாதகமாகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். விருப்பம் நிறைவேறும். மகர ராசி என்பர்களே, அமைதி காக்க வேண்டிய நாள். பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சி தள்ளி போகும். சாதுரியமாக செயல்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உழைப்பு அதிகரிக்கும். வேலையில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும். கவனமாக செயல்படுவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, நெருக்கடியான நாள். மதியம் வரை இருந்த ஆதாய நிலை அதன் பிறகு மாறும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். உழைப்பு அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும். செயல்களில் நன்மை உண்டு. விருப்பங்களால் விவகாரம் உண்டாகும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் மனம் செல்லும். மீனராசி அன்பர்களே, மதியம் வரை வேலைகளில் தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். மதியத்திற்கு மேல் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணம் வரும் நாள்.